இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டம் அதுல அறந்தாங்கி தாலுகாவில் ஆவுடையார் கோயில் எல்லா உயிருக்கும் உணவளிக்கிறவர் தான் விவசாயி. அந்த வகையில நம்ம உயர்திரு மிஸ்டர் அண்ணாதுரை சாரை அறிமுகப்படுத்துகிறோம். அவருடைய அப்பா உயர்திரு மிஸ்டர் கருப்பையா இடையார் ஐயா அவர்களையும் அவருடைய நண்பர் மிஸ்டர் பழனிமுருகனும் அறிமுகப்படுத்திக் கொண்டு அப்ப இதெல்லாம் உரக்கடங்களை வெட்டி போட்டுட்டு எருக்கஞ்செடியெல்லாம் போட்டு தண்ணியை பாய்ங்க. இந்த மரம் இப்படி இருக்கிற காய் இந்த பாரு, மேல வர காய் உருண்டே வருதா வருதா? இப்படி இங்க கீழே எப்படி இருக்கு, மேல எப்படி இருக்கு? ஆனா எத்தனை காய் இருக்கு? இத 30 மாத்தணும். இத அப்ப எப்படி மாத்துற சார்? மாதத்துக்கு 4 தண்ணி தான் பாய்க்கணும். இயற்கை உரங்கள் பசுமை பூமியில கற்பக ஆர்கானிக் கலப்போம். ஒரு 4 மாதத்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு கிலோ இல்ல 2 கிலோ. கொஞ்சம் தென்னை நுண்ணூட்ட சத்து ஒரு 1/4 கிலோ. இந்த உரக்கிழங்குல நீங்க இதுக்கெல்லாம் ஆளு வேண்டியது இல்ல. அண்ணன் போதும். எங்க அண்ணன் சிக்காரன் ஐயா இவருடைய பொறுப்பு இந்த 2 ஏக்கர் 200 மரம். நான் சொல்றேன் இன்னும் 2 வருஷத்துக்குள்ள இந்த 200 மரத்திலையும் வருஷத்துக்கு 40,000 வெட்டலாம். 40,000 10 ரூபா போட்டானே 4 லட்சம். மீன் கழிவுகள் மார்க்கெட்டில் கொண்டு போய் வெட்டி தோல் அந்த இது செதில், மீன் செதிலுக்கு கடவுள் சட்டம் கொடுத்திருக்கான். நிக்கல் மீன் செதில்கள் மின்னும் பார்த்திருக்கீங்களா? ஸ்லாம்பு அது நிக்கல் அதிகமா இருக்கு. புரத பொருள் அந்த வாடு இது முடி கிடைக்கிறா கொண்டு போடுங்க. செத்த ஆடு மாடு கோழி நாய் புதைங்க. நான் நாய் மாடு கோழி என எங்க சார் தேடி அலைகிறது? அதுக்கும் பசுமை பூமி தோல் உரங்கள் கொடுக்கிறேன். மாட்டினுடைய கழிவுகள் தோல் தோல் மட்டும் வச்சு பாருங்க. தோல் ஆட்டினுடைய முடி தோல் இதுவும் பசுமை பூமி சப்ளை பண்றேன் சார். இந்த விவசாயிகளுக்காக உண்மையிலே சொல்றேன். எனக்கென்ன நீங்க எத்தனையோ பட்டங்கள் கொடுக்கலாம். அப்ப ஆட்டு தோல் இத மாதிரி ஏதாவது ஒண்ணு கொடுத்துக்கிட்டே வாங்க. பசுமை பூமி உணர வைக்கிறது, திங்க் பண்ண வைக்கிறது. சார் கேட்டார் மண் அணைக்க. இப்ப மண்ணுடைய தன்மையை பார்த்தீங்களா? அடுத்து இந்த மண்ணு என்னைக்கு கருப்பாகுதோ என்னைக்கு அப்போதான் இயற்கை விவசாயம் ஜெயிக்கும். இயற்கை விவசாயம் எப்ப ஜெயிக்கும்? மண்ணு கற்பாம. அதான் நம்ம திருவள்ளுவர் ஐயா சொல்லுவாரு, தொடி புழுதி கச்சா உனக்கின் பிடித்தெருவும் எரு வேண்டாது சாலப்படும். மண்ணுல என்னைக்கு கரிம பொருட்கள் கூடுதோ அன்னைக்கு தான் இயற்கை விவசாயம் ஜெயிக்கும். அடுத்து உங்க மண்ணினுடைய வளத்தை பார்க்கிறோம். மண்ணு நல்ல மண்ணான்னு நம்ம இப்ப பார்க்கிறோம். அடுத்து சார் இந்த மண்ணு தென்னைக்குன்னே படைக்கப்பட்ட மண்ணு. ஒரு மரம் 300ன்னா 400 காய் கூட காய்க்கும். எத்தனை காய்? 400. இதுக்கு பேர் சாண்டி கிளே லோம், அதாவது வண்டன் மண்ணுக்கு இணையான சத்துக்கள் உள்ளது. வண்டன் மண் சொல்லுவோம் என்ன, ஆத்து படுகைகள், அதுக்கு இணையான சத்துக்கள். சுண்ணாம்பு சத்து நிறைய இருக்கு, இரும்பு சத்து நிறைய இருக்கு, தலைச்சத்து அளவா இருக்கு, பொட்டாசத்து நிறைய இருக்கு, காரமிலத்தன்மை நடுநிலைக்கு மேலே இருக்கு. மொத்தத்துல இந்த மண்ணு மிக மிக அற்புதமான மண். அப்ப நீங்க செய்ய வேண்டியது இந்த மண்ணுக்கு ஒரு மரத்துக்கு, ஏன்னா ஈரத்தாணி போடுறதுனால தார் சொன்ன மாதிரி வண்டுகள் 1-2 வரும். வராம இருக்கிறதுக்கு மெட்டாரைசியர் 100 கிராம், கற்பக ஆர்கானிக் கலப்போரம் 3 கிலோ, பூம்பும் பூஸ்டர் 10 கிராம், எண்ணெய் எடுக்காத வேப்பம் முன்னாக்கு 1/4 கிலோ, தென்னை நுண்ணூட்ட சத்து 1/2 கிலோ. இதுதான் இப்போ வரும். இப்போ தண்ணி பாய்ச்சறது சார், இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக பாய்ச்சணுமா இல்லை நடுப்புற வாய்க்கால் போட்டு பாய்ச்சணுமா? என்ன பொறுத்தளவு இந்த மண்ணை பொறுத்தளவு அந்த ஏரியாவுக்கு தண்ணி அளவாக கொடுங்க. இதை நீங்க எங்கும் பாய்க்கிறது நல்லது. எங்கும் பாய்ச்சது நல்லது. அந்த ஏரியா மட்டும் தனிமைப்படுத்துங்க. அதாவது மேல் மண்ணை தூக்கி இங்க போடுங்க, அணைங்க. அடிமண்ணை தூக்கி இங்க வரப்பு கட்டுங்க, 2 அடி ஆகலாம். இங்கிட்டு வரப்பு, இந்த மண் இங்க வந்துடும் வரப்புல.
இது பள்ளம். இது உரத்தை வாம்பளத்து பள்ளத்தை மட்டும் ஓடுற மாதிரி. ஆமாம், தண்ணி வந்து பள்ளத்துக்குள்ளே பாஞ்சு தேங்கி நிற்கணும். இங்கிட்டு காயம், இங்கிட்டு ஈரம் இருக்கும்போது எல்லாம் மச்சிரும். பாலே தொடாது, எதுலேயுமே இங்கே பாலை எடுக்கக்கூடாது. காய் இருக்கும்போது பாலை முத்தினதுல மட்டும்தான் அடியோட வெட்டலாம். மற்றதுல வந்து பாலை இருந்துதான் ஆகணும். நீங்கள் பாலையை கழிக்கக்கூடாது, அது கழிக்கக்கூடாது, தப்பு. எனக்கு கொஞ்சம் சார் பெரிய மரத்துக்கும் சின்ன மரத்துக்கும் வித்தியாசம் வைக்கணுமா உரம் வைக்கிறது? கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஏன்னா ஏஜ் தான் மாறுதை தவிர 3 வருஷத்துக்கு பிறகு சின்ன மரம் பெரிய மரம் பிரிக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரே அளவு தான். பழுது கண்ணு போடும்போது சின்ன கண்ணை வைக்காதுங்க. 2 வருஷம் வளர்த்து வச்சிருக்கோம். பசுமை பூமியில குயிக்கிற அவதாருன்னு அதை நட்டி வச்சுனா சீக்கிரம் வளர்ந்துடும். இந்த மாதிரி டேமேஜ் ஆன இடத்துல டேமேஜ் ஆன கண்ணுகளுக்கு சின்ன கண்ணு போடாதுங்க. நிறைய பேர் சின்ன கண்ணு போட்டு வளர்ப்பீங்க, வளரவே வளராது ஐயா. அதனாலதான் வளர்ந்த கண்ணு வச்சா நோய் எதிர்ப்பு திறன், பூச்சியினுடைய எதிர்ப்பு திறன் எல்லாமே அதிகமாக இருக்கும். சுற்றி 4-5 2 வாழைக்கட்டை வச்சிருங்க. இல்லாட்டி 2 அன்னாசி, முள் இருந்தால் வண்டுகள் வராது அன்னாசி வச்சா. இல்லாட்டி சோத்து கத்தால சுற்றி வைக்கணும். நீங்கள் பழுது கட்டினா உடனடியாக கிளப்ப முடியாது. தடியா தென்னங்கண்ணை போட்டு கிளப்பி வரலாம். பழுது கண்ணு போடுறதுக்கு ஒரே வைத்தியம் குயிக்கர் அவதார் பசுமை பூமியினுடைய 1 வருட 2 வருட கண்டுகளை போட்டுட்டு 2 வாழைக்கட்டை இல்லாட்டி 2-3 அன்னாசி வச்சிருங்க. இல்லாட்டி சோத்து கத்தால ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் வேப்ப புண்ணாக்கு கொஞ்சம் உப்பும் கலந்து மட்டை இடுக்கெல்லாம் போட்டு விட்டுருங்க. நம்ம தயாரித்த இந்த பசுமை பூமியினுடைய பூம்பும் பூஸ்டர்ல ஹியூமிக் ஆசிட் 80%, பல்விக் ஆசிட் 15%, பயோபொட்டாஸ் 2.5%, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் 2.5%. ஆகையால் பசுமை பூமி விவசாயிகளுடைய லாப நோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூஸ்டரை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் இது இருக்கிறது. இதனுடைய செயல்பாடை இப்ப நம்ம பார்க்க போறோம். நான் கையில எடுத்திருக்கிறத பாருங்க, மில்லிக்கிறான். இங்க பாருங்க, இத மெதுவா போடுறேன். இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. இதுதான் வேர் வளர்ச்சியை தூண்டி பயிர்களுக்கு வறட்சி, கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா, பூம்பும் பூஸ்டர் போட்டா வறட்சியை தாங்கும், பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு திறன், காய்கறிகள் டேஸ்டா இருக்கும். ஆல் இன் ஒன், எல்லா பயிர்களுக்கும் மட்டுமே உள்ளடக்கியது. இதை வாழை, ரப்பர், காபி, நெல்லி, தேயிலை, பூச்செடிகள், நிலக்கடலை, பாக்கு, காய்கறிகள், எண்ணெய், ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். திரு அங்கையன் தேனி, திரு சுஜில் கண்ணன் தேனி, திரு ஆனந்த் முருகன் தேனி, திரு குழந்தைசாமி கர்நாடகா, திரு ஜெயமுருகன் தேனி, திரு உமேஷ் பழனி, திரு மாறன் காரைக்குடி, திரு திருவேங்கடம் சிவகாசி, திரு காளைபாண்டியன் சிவகங்கை, திரு ஜெயராமன் மரக்காணம், திரு ஜாய் குற்றாலம், திரு ராஜேந்திரன் மேட்டூர், திரு ஜோதி நாயுடு திருத்தணி, திரு மீத்தேன் கடையநல்லூர், திரு ஆஷிக் தென்காசி, திரு லோகநாதன் சேலம், திரு ராதாகிருஷ்ணன் கடலூர், திரு சுகுமார் மதுரை, திரு முத்துக்குமார் நாகப்பட்டினம், திரு கனகராஜ் சிவகங்கை, திரு மணிவாசகம் ராமநாதபுரம், திரு லக்ஷ்மணன் சங்கரன் கோவில், திரு ராமு அலியாநிலை, திரு விஜயகுமார் திருப்பூர், திரு தர்மராஜ் மங்களாபுரம், திரு குருநாதன் நிலக்கோட்டை, திரு செந்தில்குமார் பொள்ளாச்சி, திரு பாபு கும்பகோணம், திரு பாலா ராமேஸ்வரம், திரு முருகன் கீழாத்தூர், திரு மணிமேகலை கரூர், திரு சுப்பிரமணியன் பனங்குளம், திரு செந்தில் முருகன் ஆயங்குடி, திரு குமார் கைவினை வயல், திரு நாகராஜன் கடுக்காக்காடு, திரு பழனிசாமி திண்டுக்கல், திரு குமார் அந்தியூர், திரு இளங்கோ திருமணஞ்சேரி, திரு நவீன் பாண்டிச்சேரி, திரு சந்திரன் உடையநாடு,